சாலை ஓரத்தில் படுகாயங்களுடன் உயிரிழந்து கிடந்த இளைஞர். விபத்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை முன்னெடுத்த காவல்துறை. வழக்கையே தலைகீழாக புரட்டி போட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அடுத்தடுத்த விசாரணையில் காத்திருந்த மெகா ட்விஸ்ட். பெற்ற தாயே மகனின் கதையை முடித்தது ஏன்? அடித்து கொன்றுவிட்டு ஆக்சிடென்ட் போல் செட்டப் செய்த கொலைகார கும்பல் சிக்கியதா? பின்னணி என்ன? இரவு நேரம் ரோட்டோரத்துல உள்ள பள்ளத்துல பிரதீப்ங்கிற இளைஞர் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்தாரு. அவரு பக்கத்திலேயே பைக்கும் சிதறி கிடந்திருக்கு. தகவல் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு போய் பார்த்த போலீஸ் மது போதையில வேகமா வண்டியை ஓட்டிட்டு வந்து பள்ளத்துல விழுந்துதான் பிரதீப் உயிரிழந்துட்டதா நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரதீப் சடலத்தை மீட்ட போலீஸ் அங்க உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து ஆக்சிடென்ட் கேஸ்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. ஆனா பிரதீப்போட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கேஸ அப்படியே தலைகீழா புரட்டி போட்டுருச்சு. பிரதீப் ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்த மண்டையில அடிபட்டு இறக்கல, யாரோ அவரோட தலையில ஓங்கி அடிச்சதுனால தான் அவரோட உயிர் போயிருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெள்ள தெளிவா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. உடனே விபத்து வழக்க கொலை வழக்கா மாத்தி விசாரணையில இறங்கி இருக்காங்க போலீஸ். அதுல போலீஸுக்கு பல விஷயம் தெரிய வந்து ஷாக்காக வச்சிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர்ல உள்ள அங்கத்பூரை சேர்ந்த மம்தா சிங்கிறவரோட மகன்தான் 25 வயசான பிரதீப். மம்தாவோட கணவர் கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி உடல்நலக்குறைவால உயிரிழந்துட்டாரு. கணவன் இறந்ததுக்கு அப்புறம் மம்தா தோட்ட வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தினமும் வேலைக்கு போனப்ப அங்க கூட வேலை செய்யற மயங்குங்கிறவர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவுல எல்லை மீறி போனதாவும் கடந்த ஒரு வருஷமாவே மயங் கூட மமதா மணிக்கணக்கில் போன் பேசிட்டே இருந்திருக்காங்க. வேலை பார்க்க போன இடத்துல மட்டும் இல்லாம அங்க இங்கன்னு 2 பேரும் தனியா நின்னு பேசிக்கிட்டு இருந்ததா ஊர் மக்கள் சில பேர் பார்த்து பிரதீப் கிட்ட சொல்லி இருக்காங்க. வீட்டுல எந்த நேரமும் போனும் கையுமாவே இருந்த தாயோட நடவடிக்கைய பார்த்து மகன் பிரதீப் தாய் மம்தா கிட்ட சண்டை போட்டிருக்காரு. தோலுக்கு மேல வளர்ந்த பையன் இருக்கேன், இந்த வயசுல இப்படி எந்த நேரமும் போன் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? இனிமே நீ வேலைக்கே போக கூடாது, வீட்டுல இருந்தா போதும்னு பிரதீப் மம்தா கிட்ட கராரா சொல்லி இருக்காரு. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் மம்தா செல்போன் பேச்சை நிறுத்திக்கவே இல்லை. இந்த விஷயம் சம்பந்தமா பிரதீப்புக்கும் தாய் மமதாவுக்கும் இடையில மறுபடியும் தகராறு ஏற்பட்டிருக்கு. செல்போனை தொடவே கூடாதுன்னு மகன் சொல்ல பதிலுக்கு மம்தா மல்லு கட்டுன்னு பிரளயமே வெடிச்சிருக்கு. கோவத்துல பிரதீப் தாய் மம்தாவை அடிச்சுதா சொல்லப்படுது. இவனை இப்படியே விட்டா நம்மள நிம்மதியா இருக்க விடவே மாட்டான்னு நினைச்ச மமதா தன்னோட தம்பி ரிஷியோட சேர்ந்து மகனை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. பெத்த மகனை விட காதலனும் பணமும் தான் முக்கியம்னு முடிவு பண்ண மம்தா பிரதீப்பை கொலை செய்ய பக்காவா பிளான் போட்டிருக்காங்க. பிரதீப்பை கொலை செய்யறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் பணம். பிரதீப் பேர்ல 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் இருக்கு. மகன் உயிரிழந்துட்டா வர பணத்தை வச்சு சந்தோஷமா இருக்கலாம்னு யோசிச்சிருக்காங்க அந்த கொடூர தாய் மம்தா. இந்த விஷயத்த காதலன் மயங்க் தம்பி ரிஷி கிட்டையும் மம்தா சொல்லி இருக்காங்க. பிரதீப்பை கொன்னுட்டா அதுல வர இன்சூரன்ஸ் பணம் 1 கோடி ரூபாய 3 பேர் சேர்ந்து பங்கு போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம நாம 2 பேரும் இதே மாதிரி பேசி பழகி சந்தோஷமா இருக்கலாம், அடிக்கடி தனிமையில சந்திக்கலாம்னு காதலன் மயங்க் கிட்ட சொல்லி இருக்காங்க மம்தா. இந்த ஐடியாவுக்கு மயங்கும் சரின்னு சொல்லி இருக்கான். அடுத்து கூலிப்படைக்கு கொடுக்கறதுக்காக தன்னோட நகைய மயங்க் கிட்ட கொடுத்து இந்த நகையை வித்து அதுல வர காசை கூலிப்படைக்கு கொடுத்து பிரதீப்போட கதைய முடிக்க ரெடி பண்ணுன்னு சொல்லி இருக்காங்க மம்தா. நகைய வித்து வந்த பணத்தையும் அது போக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கின பணத்தையும் ரெடி பண்ணி கூலிப்படைய சேர்ந்தவங்க கிட்ட கொடுத்திருக்கான் மயங்க். அதுக்கப்புறம் பிரதீப்பை தொடர்பு கொண்டு பேசின தாய் மம்தா வீட்டுக்கு சீக்கிரம் வாப்பா, ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம், உனக்கு பிடிச்சத சமைச்சு வச்சிருக்கேன்னு பாசமா சொல்லி இருக்காங்க. எப்போதும் இல்லாம அம்மா இன்னைக்கு சீக்கிரம் கூப்பிடுறாங்களேன்னு பிரதீப்பும் பைக்ல வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு. அப்ப வீட்டு கதவு பின்னாடி மறைஞ்சு நின்னுகிட்டு இருந்த மயங்கும் கூலிப்படைய சேர்ந்தவனும் சேர்ந்து பிரதீப் தலையில சுத்தியலால ஒரே போடா போட்டிருக்காங்க. அதுல சுருண்டு விழுந்த பிரதீப்ப உயிர் போற வரைக்கும் சுத்தியலால கண்மூடித்தனமா அடிச்சதுல பிரதீப் கொஞ்ச நேரத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு.
அதுக்கப்புறம் கொலைய மறைக்கிறதுக்காக மம்தா, மயங்க், ரிஷி, கூலிப்படைய சேர்ந்தவன்னு மொத்தம் 4 பேரும் ரிஷியோட சரக்கு வாகனத்துல பிரதீப்போட டெட் பாடியை ஏத்தி இருக்காங்க. பிரதீப்போட சடலம் சரக்கு வண்டியில ஏத்தி விட்டுட்டு பின்னாடியே அவரோட பைக்கை எடுத்துக்கிட்டு ஓட்டிட்டு போன மயங்க் கான்பூர் நெடுஞ்சாலை பக்கத்துல இருந்த ஒரு பள்ளத்துல பிரதீப்போட சடலத்தை போட்டுட்டு அதுக்கு பக்கத்திலேயே அவரோட பைக்கையும் போட்டு ஆக்சிடென்ட் மாதிரியே செட்டப் பண்ணி இருக்காங்க. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக பைக்கை கம்பியால அடிச்சு டேமேஜ் பண்ணிட்டாங்க. அந்த ஏரியா முழுவதுமே விவசாய நிலங்களும் தோட்டமும் தான் அதிகம். ஆள் நடமாட்டம் இல்லாத நேரமா பார்த்து 4 பேரும் சேர்ந்து இவ்வளவு வேலையையும் செஞ்சிருக்காங்க. இந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சியை வச்சு கொலையாளிகள் ஒவ்வொருத்தரையும் தூக்கின போலீஸ் முதல்ல மயங்க மடக்கி பிடிச்சு விசாரிச்சப்பதான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அடுத்து பிரதீப் கொலைக்கு முக்கிய புள்ளியா இருந்த தாய் மம்தா, அவங்களோட தம்பி ரிஷி, கூலிப்படைய சேர்ந்தவர்னு மொத்தம் 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க காவல்துறையினர்.